ஹாய் நண்பர்களே, வணக்கம். மிதுன ராசிக்கு டபுள் தமாக்கா. இந்த புத்தாண்டு உங்களுக்கு தான். புத்தாண்டு ராசி பலன் 2026. வலிகளை போக்கு புதுமைகளை தரப்போகும் 2026 புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளன. அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ஆசை கனவுகள் நிறைவேறும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ளன. 2026 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இந்த ஆண்டிலாவது நல்லவை நடக்குமா, பிரச்சனை தீருமான, கனவுகள் நிறைவேறுமா என்று காத்துக் கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த ஆண்டு புதுமை செய்யும் ஆண்டாக இருக்கும். சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கப் போகிறது. தமிழ் புத்தாண்டு ராசிபலன். மிதுன ராசியினர் ஜொலிக்க பாருங்க. ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும். சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. பாரபட்சமில்லாமல் ஒளியை தரக்கூடியவர் சூரிய பகவான் என்பதால் எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக இருக்கும். கஷ்டங்கள் தீரும். சொந்த தொழில் தொடங்குவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நாடெங்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாகிக் கொண்டே போகும். மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மருத்துவத்துறை அற்புதமாக வளரும். 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறார். இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வருகிறார். மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போகிறார். அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ஆசை கனவுகள் நிறைவேறும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறக்கிறது. கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. மே மாதம் வரை கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அலர்ஜி, தொற்று ஏற்படும் வாய்ப்புள்ளது. ஜென்மகுரு இருப்பதால் தண்ணீர் அதிகமாக குடிப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை திடீரென மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் வயிற்றுக்கு ஒத்துரும் உணவரை சாப்பிடுவது நல்லது. புதிதாக பழக்கத்தை மாற்றுவதை தவிர்ப்பது நல்லது. ஜூன் மாதத்திலிருந்து குரு பகவான் நல்ல இடத்துக்கு வருகிறது. ஜூன் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமரப்போகிறார். அந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் பணவரவு, வீடு, மனை, சொத்து வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, சுபகாரியங்களை செய்வது என யோகமான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரே குஷி. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் வரைக்கும் குரு 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் போவதால் சகோதர வகையில் நன்மைகள் நடக்கும். 2026ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக பணவரவு செல்வாக்கை கொடுக்கும். ஜனவரி 16 முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள், மனக்கசப்புகள், பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. சகோதர வகையில் அந்த காலகட்டத்தில் கவனம் தேவை. சனி பகவானின் அருள் இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவது, புதிய முதலீடுகளை செய்யும் யோகம் உண்டாகும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இரட்டிப்பு லாபம். வியாபாரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதால் உத்தியோகம் நன்றாக இருக்கும். வேலை சுமையால் என்ன வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றும். இருப்பினும் ஜூன் மாதத்திலிருந்து அற்புதமான யோகம் உண்டாகும். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புள்ளது. நண்பர்கள் வட்டம் பெருகும். உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள். செல்வாக்குகள் கூடும் காலகட்டமாக இருக்கும். சிலர் தேர்தலில் நின்று பெயர் புகழ் பெறும் யோகம் உண்டாகும். ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும். பார்வையற்றவர்களுக்கு உதவுவது, பச்சரிசி தானமாக கொடுப்பது ஏற்றத்தை தரும். இவ்வாறு 2026 தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், வாய்ப்புகள் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. இந்த ஆண்டில் உங்களின் திறமையை சரியான திசையில் பயன்படுத்தினால் வெற்றி உறுதி. ஆனால் அதே நேரத்தில் சின்ன சின்ன சவால்களையும் கவனமாக சமாளிக்க வேண்டும்.
பொறுமை, திட்டமிடல் மற்றும் நம்பிக்கை இந்த மூன்றையும் பிடித்து சென்றால் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும். எல்லா நல்லதையும் பெற்றிட கடவுள் அருள் என்றும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.